ஜூன் 2017 ஜெகத் ரக்ஷன் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சிங்கப்பூரில் சில ஷேர்ஸ் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 70 lakh ஷேர்ஸ் வந்து ஜெகத் ரக்ஷன் அவர்கள் வாங்குறாரு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ற பவர்ஸ் கிடையாது. ஈவன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 இன்வெஸ்டிகேட் பண்ற பவர் இருக்கு. No person resident in India shall acquire, hold, own, possess or transfer any foreign exchange, foreign security or any immovable property situated outside India. After inquiry, the commissioner concluded that there was no proof that any of the petitioner even paid for any shares since the company had not called for the same. ஜுடிஷியரியில் ரிட் பெட்டிஷன் போட்டு சப்சிக்வெண்ட்டாக அவருடைய ரிட் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகி கோர்ட் கொடுத்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி இந்த என்கொயரி நடக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய அரசியல் எல்லாம் கண்டிப்பாக வந்து அந்த வியூ பப்ளிக் வச்சுருந்தாலும் அது தவறுன்னு தான் நான் சொல்ல வருவேன். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யா குமார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் நவநீத். ஜெகத் ரக்ஷன் மேலே முன்னாடியே நிறைய கேஸ் போட்டிருக்காங்க இடி. தற்போது அவர் மேலே கூடுதலாக ஒரு 908 கோடி அந்நிய செலாவணி மோசடியாக இன்னொரு வழக்கு பதிவு பெற்றிருக்கு. இந்த வழக்கோட முழு விவரம் என்ன சார்? ஜெகத் ரக்ஷன் அவர்கள் மேலே கிட்டத்தட்ட 908 crores வந்து கான்ட்ரவென்ஷன், அதாவது பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இந்த பெனால்ட்டி ஆகப்பட்டது அந்நிய செலாவணி மோசடி பண்ணதுக்கான பெனால்ட்டியாக பார்க்கப்படுது. இந்த பெனல்ட்டி ஆகப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்டிருக்கக்கூடிய பெனல்ட்டி. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த பெனல்ட்டியை வந்து ஏன் ஜெகத் ரக்ஷன் அவர்கள் மேலே போட்டாங்கன்னா, அது புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெனல்ட்டி ஆகப்பட்டது ஜெகத் ரக்ஷன் அவர்களுக்கு ஏன் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஜெகத் ரக்ஷன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இஸ் அ வெட்டரன் லீடர். அவருடைய பொலிட்டிக்கல் கெரியர் ஆகப்பட்டது அதிமுகவில் ஆரம்பித்தாலும் சப்சிக்வெண்ட்டாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இப்போ வந்து முக்கியமான தலைவர் மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செயல்பாட்டுக்கு செயல்படுத்துறதுக்காக பல முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்துகிட்டு இருக்கார். இதை தாண்டி ஜெகத் ரக்ஷன் அவர்கள் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் ரன் பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல், அக்ரி, இன்ஜினியரிங் இந்த மாதிரி விஷயங்கள் நடத்திட்டு இருக்காரு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நடத்துகிறாரு. இந்த பிஸ்னஸ் ஆகப்பட்டது டிஸ்டிலரிஸு, அதுக்கப்புறம் வந்து பல பிஸ்னஸஸ். அந்த பிஸ்னஸ் ஆகப்பட்டது பிராண்ட் பண்ணி நடத்துகிறாரு. அக்கார்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மூன்றாவது ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து இலக்கியத்துலேயும் வந்து பயங்கர ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அதாவது ஆழ்வார் ஆய்வகம்னு தொடங்கி அது வழியாக இலக்கியங்களையும் பண்ணுவார். பல பட்டிமன்றத்தில் கலந்துப்பார், தமிழ் உரைகள் ஆற்றுவார். இதனால் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களே இம்ப்ரெஸ் ஆகி அதிமுகவில் இருந்து, அதாவது எம்ஜிஆர்களால் ஈர்க்கப்பட்டு சப்சிக்வெண்ட்டாக ஜே அணி ஜா அணின்னு பிரியும் பொழுது ஜா அணியோடு வந்து ஆரம் வீரப்பனோடு சேர்ந்து அவரோட சேர்ந்து இவர் வந்து ஒரு கட்சியை தொடங்கி சப்சிக்வெண்ட்டாக அந்த கட்சியிலிருந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னை இணைச்சிக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் பல முறை வந்து சென்ட்ரல் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் வந்து 2009-2012 மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ரெண்டாவது 2012-2013 தொடர்ச்சியாக திருப்பி மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட்டு ரெனியூவபிள் எனர்ஜி, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இதெல்லாம் தாண்டி ஹாஸ்பிட்டல்ஸும் நடத்துகிறாரு. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கக்கூடியவர் தான் ஜெகத் ரக்ஷன் அவர்கள். அவர் மேலே போட்டிருக்க கேஸ் ஆகப்பட்டது ஜூன் 2017 ஜெகத் ரக்ஷன் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சிங்கப்பூரில் சில ஷேர்ஸ் வாங்குறாங்க. இந்த ஷேர்ஸை வந்து சிங்கப்பூரில் வாங்கும்பொழுது கிட்டத்தட்ட 70 lakh ஷேர்ஸ் வந்து ஜெகத் ரக்ஷன் அவர்கள் வாங்குறாரு. ஷேர் வேல்யூ ஆகப்பட்டது $1. அந்த $1 ஷேர்ஸை 70 lakh ஷேர்ஸ் வந்து ஜெகத் ரக்ஷன் வாங்கி சப்சிக்வெண்ட்டாக அவங்களுடைய க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸும் பேலன்ஸ் ஷேர்ஸை வாங்குறாங்க. இந்த கம்பெனியோட பேர் வந்து சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் பிடி லிமிடெட், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய கம்பெனி.
இப்போ உங்களுடைய கேள்வி என்னவா இருக்கும்னா, இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகப்பட்டது அவரோட பணம் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாருங்க, அதில் என்னங்க தவறு இருக்குன்னு தான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும். இது வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா கம்பெனி சட்டத்தை உட்பட்டு இன்வெஸ்ட் பண்ணால் அதோட பிரச்சனை முடிஞ்சுது. ஆனால் வெளிநாடுகளில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுனாக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ அப் பண்ணணும். அப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரெகுலேஷன் எந்த ரெகுலேஷன் இதுக்கு அட்ராக்ட் ஆகும்னா த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999, த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. இந்த சட்டம் ஆகப்பட்டது அந்நிய செலாவணி, தட் இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை இந்தியாவில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான கொண்டு வந்த சட்டம். இதோடைய பேக்ரவுண்ட் ரொம்ப அவசியம். 1991 நம்ம நாடு வந்து ஓப்பன் எக்கனாமிக் பாலிசி கொண்டு வரும்பொழுது லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், அது முக்கியமாக கொண்டு வரது காரணம் அப்போ வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சதுனால தான். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஃபெராங்கிற ஆக்டை ரிப்பீல் பண்ணிட்டு ஃபெமா அப்படிங்கிற ஆக்டை 1999 கொண்டு வந்தாங்க. இந்த ஃபெமா ஆக்டில் செக்ஷன் 4 ஆகப்பட்டது மிக மிக அவசியம் நவநீத். அந்த செக்ஷன் 4 ஆகப்பட்டது இட் டாக்ஸ் அபவுட் ஹோல்டிங் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸெட்ரா. அதில் என்ன சொல்லப்படுதுன்னா எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், சேவ் ஆஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் இன் திஸ் ஆக்ட், நோ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஷால் அக்வயர், ஹோல்ட், ஓன், பொசஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் எனி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் செக்யூரிட்டி ஆர் எனி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியா. அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சையோ, ஃபாரின் செக்யூரிட்டியோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ரியல் எஸ்டேட்டையோ வாங்குறதோ விற்கிறதோ செஞ்சா, ஓல்டு, ஓனு, பொசஸ்ஸு, டிரான்ஸ்ஃபர் பண்ணால் இந்த சட்டத்தின்படி இல்லைன்னா, ஃபெமா படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் இந்த சட்டத்தின்படி பண்ணணும், ஃபெமா படி பண்ணணும், தட் இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 படி பண்ணணும். அப்படி பண்ணால் கான்ட்ரவென்ஷன் அட்ராக்ட் ஆகாது. ஒரு சமயம் ஃபெமாவுடைய ஆக்டுக்கு உட்பட்டு அந்த ஃபாரின் செக்யூரிட்டியோ, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சையோ, இல்லை அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ, ஹோல்டு பண்ணாலோ, பொசஸ் பண்ணாலோ செக்ஷன் 4 கான்ட்ரவென்ஷன் அட்ராக்ட் ஆகும். இதில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன ஃபெமாலன்னா, 2 விதமான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. இது ஏன்னா நிறைய சட்ட மாணவர்கள் இந்த இன்டர்வியூ பார்க்கறதுனால, சட்ட வல்லுநர்களும் இந்த இன்டர்வியூ பார்க்கறதுனால இதை தெளிவுபடுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 2 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், இன்னொன்று கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். இந்த கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் பர்மிட்டட் அன்லெஸ் ப்ரொஹிபிட்டட். எல்லா கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸும் பர்மிட்டட் அன்லெஸ் தெர் இஸ் அ ப்ரொஹிபிஷன். வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், ஆல் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ப்ரொஹிபிட்டட் அன்லெஸ் பர்மிட்டட். இந்த ஃபாரின் செக்யூரிட்டி ஆகப்பட்டது கேபிட்டல், ஏன்னா ஃபாரின் செக்யூரிட்டி ஷேர்ஸ்னால இது வந்து ப்ரொஹிபிட்டட். ஆனால் ஆர்பிஐயோடைய பர்மிஷன் வாங்கி நீங்கள் இந்த டிரான்சாக்ஷனை பண்ணியிருக்கணும். ஆர்பிஐயோட பர்மிஷன் வாங்காததுனால, ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால, ஆர்பிஐயோட பர்மிஷன் வாங்காததுனால செக்ஷன் 4 ஆஃப் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 வயலேட் ஆகப்பட்டது. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 2017 சில்வர் பார்க் இன்டர்நேஷனலில் ஜெகத் ரக்ஷன் அவர்கள், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த ஷேர்ஸ் வந்து வாங்குறது செக்ஷன் 4 ஆஃப் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 வயலேட் ஆகப்படுது. இது எப்போ வந்து அத்தாரிட்டிஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, 2020 செப்டம்பரில் இந்த விஷயம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சீஷர் பண்ணணும் அசெட்ஸை. ஏன்னா செக்ஷன் 37A ஃபெமா ஆக்டில் செக்ஷன் 4 பற்றி சொன்னேன் இல்லையா, செக்ஷன் 37A ஆஃப் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் மிக மிக அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த செக்ஷன் 37A ஆகப்பட்டது இந்த பேக்ரவுண்டு தெரிஞ்சுக்கணும். செக்ஷன் 37A ஆகப்பட்டது லேட் ஸ்ரீ அருண்ஜேட்லி அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும் பொழுது இந்த செக்ஷன் 37A இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த செக்ஷன் 37A ஆகப்பட்டது எக்ஸாக்ட் டேட்டே பாருங்க, 14th May 2015 இந்த புது செக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த புது செக்ஷன் ஆகப்பட்டது ஃபினான்ஸ் ஆக்ட் 2015 இன்ட்ரடியூஸ் ஆகப்படுது. அப்போது இந்த செக்ஷன் 37A வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு அசெட்ஸ் ஹெல்ட் அவுட் சைட் இந்தியா இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் செக்ஷன் 4. இப்போ செக்ஷன் 4 படி அந்த ஷேர்ஸை வந்து வெளிநாட்டில் வாங்கிடுறீங்க, அந்த ஷேர்ஸோட மொத்த மதிப்பு என்னமோ அந்த நாட்டில் போய் அட்டாச் பண்ண முடியாது. அதுக்கான கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு.
அதனால ஃபினான்ஸ் ஆக்ட்ல இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வராரு அருண்ஜேட்லி. என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் அதுக்கு ஈக்குவலான அசட்டோ இல்லை சில அசட்ஸோ இருக்கும் இல்லையா, அதை சீஸ் பண்ணலான்றாரு. அந்த செக்ஷன் 37A படி இதை சீஸ் பண்றாங்க. இது சீஸ் பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு ஃபெமால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பிட்டன்ட் அத்தாரிட்டிக்கு இருக்கு. காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் வந்து கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் கிட்ட சொல்லி செக்ஷன் 37A படி இந்த அசட்ஸை சீஸ் பண்றாங்க 2020. அது ஒரு பக்கம் இருக்க, சப்சிக்வெண்டா என்ன ஆகுதுன்னா, கமிஷனர் வந்து இதை பத்தி என்கொயர் பண்றாரு. கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் தான் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபெமா சீஷருக்கு செக்ஷன் 37Aக்கு இந்த புது செக்ஷன் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு இல்லையா, அவர் என்ன பண்றாரு, ஆஃப்டர் என்கொயரி, ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் தட் வாஸ் ரிப்போர்ட்டட் இன் தி மெட்ராஸ் ஹை கோர்ட். அந்த மெட்ராஸ் ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் என்கொயரி the commissioner concluded that there was no proof that any of the petitioner even paid for any shares since the company had not called for the same. This order was challenged by the ED before the appellate authority. Commissioner of Customs என்ன பண்றாரு, அவர் வந்து இந்த சீஷர் பண்ணணும்னு சொல்லும்போது சீஸும் பண்ணிடுறாங்க. அந்த கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் வந்து என்ன ஆர்டர் பாஸ் பண்றாருன்னா, ஆர்டரை செட் அசைட் பண்றாரு. இந்த சீஷர் ஆகப்பட்டது கரெக்ட் கிடையாது. காரணம் என்ன, அங்கே வந்து ஷேர்ஸே வந்து கால் ஃபார் பண்ணலை. சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் வந்து சிங்கப்பூரில் ஷேர்ஸை வந்து கால் ஃபாரே பண்ணலை, அதனால பணமே டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான கோணத்தில் கமிஷனர் வந்து இந்த ஆர்டரை செட்டசைட் பண்ணும்பொழுது அந்த ஆர்டரை ரிலை பண்ணக்கூடிய அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி இது மேலே மேல்முறையீடு போகிறாங்க. இந்த மேல்முறையீடு போகிறது மட்டும் இல்லாமல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபெமா இன்வெஸ்டிகேட் பண்ணுற பவரும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்குது. எப்படி சட்டவிரோத பண பரிமாற்றம், தட் இஸ் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்ணலாமோ அதே மாதிரி ஃபெமாவை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், ஃபெமா கான்ட்ரவென்ஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஆனால் ஃபெமா கான்ட்ரவென்ஷன் ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று காம்பவுண்டபிள், இன்னொன்று வந்து நான் காம்பவுண்டபிள். காம்பவுண்டபிள்னா பெனல்ட்டி போடக்கூடிய செக்ஷன். இது வந்து பெனல்ட்டி போடக்கூடிய செக்ஷனாக இருக்கிறதுனால அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்க, ஷோ காஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஜெகத் ரக்ஷகன் என்ன பண்ணுறாரு, அதுதான் வந்து கமிஷன் ஆஃப் கஸ்டம்ஸ் வந்து இந்த ஆர்டரை செட்டசைட் பண்ணிட்டாங்களே, அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி வந்து இது மேலே வந்து ப்ரொசீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறாரு. அந்த ரிட் பெட்டிஷன் ஆகப்பட்டது 21096 ஆஃப் 2023. இந்த ரிட் பெட்டிஷன் ஆகப்பட்டது சிங்கிள் பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சிங்கிள் பெஞ்ச் முன்னாடி வருது. இதில் யார் பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டன்ஸ் வந்து த ஸ்பெஷல் டைரக்டர் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி, டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் சதர்ன் ரீஜன், சாஸ்திரி பவனில் இருக்காங்க. அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபெமா மட்டும் அட்ஜுடிகேட் பண்ணுறது இல்லை, ஈவன் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002, ப்ரொஹிபிஷன் ஆஃப் பினாமி ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் ஆக்ட் 1988, இந்த மாதிரி சட்டங்களையும் அட்ஜுடிகேட் பண்ணுற அத்தாரிட்டி தான் சாஸ்திரி பவனில் இருக்காங்க. அது மாதிரி ஒரு ரீஜனில் இருப்பாங்க. அவங்க முன்னாடி இந்த மேட்டர் வருது, அதை தான் கொஸ்டின் பண்ணுறாரு. ப்ளஸ் இது இன்னொரு ரெஸ்பாண்டன்ட் யாருன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர், டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், அவங்களும் ரெஸ்பாண்டண்டாக வராங்க. இது ஏன் ரெஸ்பாண்டன்ட்னா, ஜெகத் ரக்ஷன் அவருடைய வாதம் என்னவா இருந்ததுன்னா, அந்த பெட்டிஷனில் ஜெகத் ரக்ஷகன் அவருடைய கம்பெனி ப்ளஸ் அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட வாதம் என்னவா இருந்ததுன்னா, அதுதான் வந்து கமிஷன் ஆஃப் கஸ்டம்ஸ் வந்து சீஷர் பண்ணும்பொழுது 37A ஆர்டரை செட்டசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் அது மேலே அப்பீல் போகிறீங்க, செட்டசைட் பண்ணது மேலே அப்பீல் போகிறத ரிட் பெட்டிஷன் போட்டு கொஸ்டின் ஆஃப் லாவில் கேள்வி கேட்குறாரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு, ஜுடிஷியல் கோர்ட் இந்த மேட்டருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க, டிஸ்மிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல், ஏன்னா இந்த இம்ப்யூக்ட் ஆர்டர், இந்த ஆர்டரை வந்து இல்லீகல், தவறான ஆர்டர் அப்படிங்கிற மாதிரியான கிரவுண்டில் தான் ஜெகத் ரக்ஷன் அவர்கள் வந்து அப்பீல் அட்ஜுடிகேட்டிங் ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு சைடும் அவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சைடும் வாதத்தை கேட்டுட்டு, வாதங்கள் பிரதிவாதங்களை கேட்டுட்டு கிளியராக வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. என்ன ஆர்டர் பண்ணுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட், இந்த எக்ஸாக்ட் ஆர்டர் டேட் வந்து 30th November 2023. இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, the foregoing, I quote the exact words, the foregoing discussion leads this court to a only conclusion that these petitions are not entertainable. யார் போட்டது, ஜெகத் ரக்ஷன் அவர்கள் போட்ட பெட்டிஷன் என்டர்டைனபிள் கிடையாது. Now it is time to resume the enquiry by the adjudicating authority. So adjudicating authority enquire பண்ணணும்.
the petitioner will be entitled to take all such defenses. நீங்க இங்க சொல்ற defenses எல்லாத்தையும் which they are entitled to take under the law before the adjudicating authority. In conclusion, subject to the observations made in para 16, all the writ petitions are dismissed. However, there is no order as to cost. Consequently, the connected writ miscellaneous petitions are closed. அப்படின்னு நவம்பர் 30th நவம்பர் 2023 இந்த ஆர்டர் வருது, கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம். இந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி சப்சிக்வெண்ட்டாக அவங்களுடைய அட்டாச்மெண்ட் ப்ரொசீஜர்ஸை கேரி அவுட் பண்ணி இப்போ பெனல்ட்டி போட்டிருக்காங்க 908 crores. ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் போய் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி கமிஷன் ஆஃப் கஸ்டம்ஸ் ஜெகத்ரக்ஷன் அவர்கள் மேலே ஃபேவரபுளாக ஆர்டர் செட்டசைட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபேவரபுளாக செட்டசைட் பண்ணது மேலே அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அப்பீல் போயிருக்காங்க. மீன்வைல் ஜெகத்ரக்ஷன் என்ன பண்ணுறாரு, நவம்பர் மாதம் இந்த ரிட் பெட்டிஷன்ஸை மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹியரிங் வருது. மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி என்கொயரியை ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக இப்போ 908 crores வந்து பெனல்ட்டி போட்டிருக்காங்க. இந்த பெனல்ட்டி ஆகப்பட்டது FEMA Act 1999. நிறைய பேர் என்ன புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த பெனல்ட்டி ஆர்டர் ஆகப்பட்டது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 போட்டிருக்காங்க. ஏன்னா அப்படி நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுற பவர்ஸ் கிடையாது. ஈவன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 இன்வெஸ்டிகேட் பண்ணுற பவர் இருக்கு. அதே மாதிரி காஃபி போசா ஆக்டையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுற பவர் இருக்கு. அது மாதிரி இருக்கும் பொழுது பல ஆக்டை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அதில் ஃபெமால இந்த மேட்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணி பெனல்ட்டி போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நவநீத், நிறைய கேசஸில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னாலே அரெஸ்ட் சமன்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. சார், எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, இடி வந்து அவங்க வரம்பு மீறி செயல்படுறாங்க. ஒரு தனிப்பட்ட அரசியல் வறுப்புனாலேயோ இல்லை மத்திய அரசு சொல்கிறத அவங்க கேட்டு நடந்துக்கிற மாதிரியும் இங்கே வந்து தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் அவங்க வந்து முதல்ல வந்து செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணாங்க. இப்போ வந்து ஜெகத்ரக்ஷனை டார்கெட் பண்ணுறாங்க. உண்மையிலே இடி வந்து வரம்பு மீறி செயல்படுறாங்களா இல்லை சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே செய்கிறாங்களா? டெஃபினட்டாக நம்ம நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய கொஸ்டின். அதனால் இதுக்கான டெஃபினட்டாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாரும் புரிஞ்சு தான் ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆகப்பட்டது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வராங்க. அவங்களோட ரோல் வந்து எக்ஸிக்யூட்டிவ். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் 3 ஆர்கன்ஸு, 1 லெஜிஸ்லேட்டிவ், 2 எக்ஸிக்யூட்டிவ், 3வது ஜுடிஷியரி. இப்போது நீங்கள் செந்தில் பாலாஜி அவரோட கேஸும் எடுத்துக்கோங்க, ஜெகத்ரக்ஷன் அவரோட கேஸும் எடுத்துக்கோங்க. ஜெகத்ரக்ஷன் அவரோட கேஸு ரிட் பெட்டிஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணுறாரு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணும்பொழுது FEMA Act 1999 செக்ஷன் 4 கான்ட்ரவென்ஷன் வித் செக்ஷன் 37A ஆஃப் த FEMA ஆக்டை பேஸ் பண்ணி கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி போட்ட ஆர்டரை செட்டசைட் பண்ணிடுறாங்க. அந்த ஆர்டர் மேலே அப்பீல் வராரு, நாட் அப்பீல் வரல, ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறாரு ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி. சப்சிக்வெண்ட்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி என்கொயரிக்கு ப்ரொசீட் பண்ணலான்னு டைரக்ஷன் கொடுக்கறது கோர்ட் கான்ஸ்டியூஷனல் கோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுத்தா அந்த கோர்ட் டைரக்ஷன் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. நீங்கள் ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுங்கிற டெஃபினிஷனில் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும்தான் வருவாங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதனால ஜுடிஷியரியில் ரிட் பெட்டிஷன் போட்டு சப்சிக்வெண்ட்டாக அவருடைய ரிட் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகி கோர்ட் கொடுத்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி இந்த என்கொயரி நடக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய அரசியல் எல்லாம் கண்டிப்பாக வந்து அந்த வியூ பப்ளிக் வச்சிருந்தாலும் அது தவறுன்னு தான் நான் சொல்ல வருவேன். காரணம்னா இட்ஸ் கோர்ட் டைரக்டட் என்கொயரி பை அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி ஆன் கொஸ்டின் ஆஃப் லா. இது வந்து ஜெகத்ரக்ஷன் அவர்களோட கேஸ் பொறுத்த வரைக்கும். நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணியிருக்காங்க அண்டர் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆகப்பட்டது கோர்ட் டைரக்டடாக இருக்கும்போது they are mandated to perform. By the way, நம்னீத், ஜெகத்ரக்ஷன் அவர்களுக்கு இந்த மாதிரியான கேசஸ் வந்து சந்திக்கிறது புதுசு இல்லை. இது மாதிரி ஒரு சிமிலர் வழக்கு வந்து ஜெகத்ரக்ஷன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க 2007. அந்த கேஸ் ஆகப்பட்டது ஃபோர்ஜரி அண்ட் சீட்டிங் அப்படிங்கிற கேஸு. ஃபோர்ஜரி அண்ட் சீட்டிங் வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸில் வரதுனால சப்சிக்வெண்ட்டாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ப்ரொசீடிங்ஸ் கண்டினியூ ஆகும். அது மேலே அந்த வழக்காகப்பட்டது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் அதை கன்சிடர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண உடனே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு க்ளோஸ் பண்ண கேஸ் மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொசீடிங் பெண்டிங்காக இருந்தது. அந்த பெண்டிங் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் மேலே ஜெகத்ரக்ஷன் அவர்கள்
விஜய் மதன்லால் சௌத்ரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த கேஸ் லா லேண்ட்மார்க் ஜட்மெண்ட், அந்த ஜட்மெண்ட் வரும்பொழுது கிளியரா சொல்லிட்டாங்க, எப்போ ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லையோ அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாதுன்னு. அந்த ஜட்மெண்ட் வந்த உடனேயே சட்ட வல்லுநர்களுடைய அட்வைஸ் கேட்டு ஜெகத் ரக்ஷன் அவர்கள் ரிட் பெட்டிஷன் ஒன்று போடுறாரு. அந்த ரிட் பெட்டிஷன் ஆகப்பட்டது 108/54 ஆஃப் 2020. அதில் ஜெகத் ரக்ஷகன் வந்து பெட்டிஷனர், டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ரெஸ்பாண்டன்ட். அந்த ஜட்மெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அது சப்சிக்வெண்ட்டாக அந்த ரிட் பெட்டிஷனை அலோ பண்ணுறாங்க. அதனால் வந்து ப்ரொசீடிங்ஸ் வந்து ஸ்டே ஆகிடுது. ஏன்னா விஜய் மதன்லால் சௌத்ரி படி ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லைன்னா மணி லாண்டரிங்கை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிற விஜய் மதன்லால் சௌத்ரி ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் பண்ணியிருக்காரு. எதுக்காக இது உங்களுக்கு சொல்கிறேன்னா, 2007 அப்போ எந்த கவர்மெண்ட் இருந்தது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக வந்து அவர் இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட சேர்ந்து கவர்மெண்ட் வந்து தொடர்ச்சியாக ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது சட்டமாகப்பட்டது, நீங்கள் எந்த பார்ட்டி பிலாங் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் எப்போ எந்த பீரியடில் நீங்கள் மந்திரியாக இருந்தாலும் சரி, சட்டம் தன் கடமையை செய்யும். அப்போ 2007 ஃபைல் பண்ண சிபிசிஐடி கேஸ் பேரில் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் ரிட் பெட்டிஷன் போடுறாரு, அது வந்து அந்த கேஸ் வந்து ட்ராப் ஆயிடுது. அதே மாதிரி இந்த கேஸ்க்கு வாங்க, இங்கே கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸு ஆத்தரைஸ்ட் அத்தாரிட்டி எங்கள் ஃபெமாவில் அவரு செட்டசைட் பண்ணிடுறாரு அந்த சீஷர் ரிப்போர்ட்டை. சப்சிக்வெண்ட்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டு டிசம்பர் மாதம் பாஸ் பண்ண ஆர்டர் நவம்பர் 30, 2023 அட்ஜுடிகேட் அத்தாரிட்டி கேன் ஸ்டார்ட் தி என்கொயரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருந்தால் கூட சப்சிக்வெண்ட்டாக அட்ஜுடிகேட் அத்தாரிட்டி இந்த ஆர்டரை போட்டிருக்காங்க 908 crores ஃபெமா சட்டத்தில் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் செக்ஷன் 4 ரெட் வித் செக்ஷன் 37A ஆஸ் பர் செக்ஷன் 16 ஆஃப் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. அதில் முக்கியமாக செக்ஷன் 16 தெரிஞ்சுக்கணும் நவநீத். ஏன்னா அது புரிஞ்சாதான் எதுக்கு வந்து இந்த ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு இது ரெஃபர் பண்ணது ஏன்? செக்ஷன் 16 ஆஃப் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 ரெஃபர் பண்ணலாம், அப்பீல் பண்ணலாங்கிறது இருக்கிறதுனால அதில் அப்பீல் பண்ணுறாங்க. ஸோ கன்சிடரிங் ஆல் திஸ் மேட்டர்ஸ் இப்போ போட்டிருக்கக்கூடிய ஆர்டர் ஆகப்பட்டது 908 crores. இப்போ 908 crores பெனல்ட்டி போட்டாங்க சார், அப்போ ஜெகதீஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான், அவர்களை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக இருக்கும். ஒன்று, அந்த 908 crores அவர் கட்டணும். ஜென்ரலாக பிஸ்னஸ் மேன் நாட் ஓன்லி இஸ் அ பொலிட்டீஷியன், நாட் ஓன்லி இஸ் அ லிட்ரலி ஸ்டால்வர்ட், நாட் ஓன்லி இஸ் அன் எஜுகேஷனலிஸ்ட், இஸ் அ பிஸ்னஸ் மேன். அப்போ பிஸ்னஸ் மேன் யாருமே போட்ட பெனல்ட்டியை உடனே ஒத்துக்க மாட்டாங்க. தே வில் டெஃபினெட்லி ஹேவ் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல். ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஆஃப் அப்பீல் என்ன? கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் ஹூ இஸ் அன் ஆத்தரைஸ்ட் அத்தாரிட்டி, அவர் வந்து செட்டசைட் பண்ணிட்டாரு. செட்டசைட் பண்ணது மேலே அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அப்பீல் போயிருக்காங்க. அப்போ அங்கே செட்டசைட் பண்ணது வந்து கொஸ்டின் கேட்குறாரு ரிட் பெட்டிஷன் வழியா, ஹைகோர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கிரவுண்ட் இருக்கு, ஸோ அது மேலே அப்பீல் போவார். ரெண்டாவது, அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி தாண்டதுக்கு அப்புறம் எங்க அப்பீல் போகணும் அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டின். ஹைகோர்ட் போகணுமா, சுப்ரீம் கோர்ட் போகணுமா? ஆல்டர்னேட் ரெமெடி இருக்கு. என்னன்னா அப்பலட் ட்ரிபியூனலுக்கு போகலாம். இந்த அப்பலட் ட்ரிபியூனல் ஆகப்பட்டது டெல்லி கான் மார்க்கெட்ல இருக்கு. அங்கதான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், சில ஆஃபீஸஸ், நிறைய அப்பீல் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஆஃபீஸஸ் இருக்கு. டெல்லி கான் மார்க்கெட்ல பில்டிங் இருக்கு, கவர்மெண்ட் பில்டிங். அதுல அப்பலட் ட்ரிபியூனல் இருக்கு. அப்பலட் ட்ரிபியூனல் பிஎம்எல்ஏ கேஸ், ஃபெமா கேஸ், ப்ரொஹிபிஷன் ஆஃப் பினாமி ப்ராப்பர்ட்டிஸ் டிரான்சாக்ஷன் ஆக்ட் கீழே வர அட்டாச்மெண்ட்டுக்கு எல்லாம் அங்க ஆர்குமெண்ட் நடக்கும். அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவருக்கு போறதுக்கான கிரவுண்ட்ஸ் இருக்கு. அதனால ஜெகத் ரக்ஷன் அவர்களுக்கு இன்னைக்கு போட்டிருக்கக்கூடியது 908 crores கான்ட்ரவென்ஷன் பெனல்ட்டி ஆர்டரா இருந்தாலும் அது மேல அவர் அப்பீல் போறதுக்கான கிரவுண்ட்ஸ் இருக்கு. அது மேல டெஃபினட்டா அப்பீல் போவாரு. அண்ட் கொஸ்டின் ஆஃப் லா, பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லாஸை அவருடைய சட்ட வல்லுநர்கிட்ட கேட்டறிஞ்சு அது மேல வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் ஃபைல் பண்ணி அப்பீல் மேல தான் ப்ரொசீட் பண்ணுவாரே தவிர அது அந்த 908 crores வந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் அது செய்யாமல் அப்பீல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நவநீத் சார், இவ்வளோ நேரம் இந்த இடி குறித்தும் வழக்கு குறித்தும் பொறுமையாக எடுத்து கூறினதுக்கு நன்றி சார். நன்றி நவநீத்.